அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் வலிமை மிக்க ஒரு பிரார்த்தனையை அறிந்து கொள்வோம். புகாரியில் 4563வது எண்ணிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்பட போகின்றார்கள் என்ற அந்த இறுதி நேரத்திலே, அந்த இறுதி நொடிகளில் அவர்கள் கூறிய வார்த்தைகள் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தைகள் தான் அவரது அந்த ஈமானிய உறுதியோடு வெளிப்பட்ட இறுதியான வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். இவர் அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நறுமையான சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்துல் அன்பியா அத்தியாயம் 68, 69 ஆகிய வசனங்கள். அதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அந்த அசத்தியத்திலே இருந்தவர்கள், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த அந்த சமுதாயம் சொன்னார்கள், காலு ஹர்ரிகூ, இப்ராஹிமை நீங்கள் எரித்து விடுங்கள், வன்சுரு ஆலிஹத்தக்கும், அவரை எரித்து நீங்கள் உங்கள் கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள். அதாவது உண்மையில் கடவுள் தான் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும், இல்லையா? அவன் தானே கடவுள். இவர்களுக்கு அது கூட புரியவில்லை. என்ன சொல்கிறார்கள்? உங்கள் கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், இன் குன்தும் ஃபாயிலின், உண்மையில் நீங்க ஒன்றை செய்வதாக இருந்தால் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது என்று அவர்கள் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்க அல்லாஹ் சொல்கிறான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். எப்படி சொன்னோம்? நெருப்பே, இப்ராஹிமோடு குளிர்ச்சியாக சாந்தமாக ஆகிவிடு என்று நாம் சொன்னோம். என் அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய அந்த கடவுள்களால், அசத்திய பொய்யான கடவுள்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா எந்த நெருப்புக்கு எரியக்கூடிய அந்த சக்தியை வழங்கினானோ அதை திரும்ப எடுப்பதற்கு அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தேவைப்படும். குன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, எனவே இவ்வளவு பெரிய அந்த வெற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஈமானிய உறுதிக்கு கிடைக்கின்றது. அந்த ஈமானிய உறுதியோடு வெளிப்பட்ட வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தை. அதே போன்று நீங்கள் குர்ஆனில் 173வது வசனமாக ஆல இம்ரான் அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா உஹதுடைய அந்த போரை பற்றி சொல்கிறான். உஹதுடைய போரை முடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். அல்லாஹ் இதை எப்படி சொல்கிறான்? அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அதீம். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், காயமடைந்த பின்னரும் அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று போருக்கு சென்றார்கள். அல்லாஹுக்கு பயந்து நன்மை செய்த இவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. அதாவது உஹதிலிருந்து திரும்புகிறாங்க, காயங்கள்லேருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் மறுபடியும் ஹம்ராவுல் அசதை நோக்கி வெளியேறுங்கள், புறப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது என்ன செய்கிறாங்க? அந்த காயங்களோடு அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள்? அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவ்ஹும்
ஃபஸாதஹும் ஈமானா ஃபகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சில மக்கள் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு எதிராக போர் புரிய எல்லா வகுப்பினரும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அச்சத்தை அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலும் சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் அவர்கள் விதைக்க முற்பட்டார்கள். இவ்வாறு கூறிய போது அவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு பதிலாக ஈமான் தான் அதிகரித்தது, நம்பிக்கையே அதிகரித்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வெற்றி. அவ்வாறு அந்த நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த ஈமானிய வலிமையோடு இவர்கள் இந்த கூறிய வார்த்தை அந்த எதிரிகள் மக்கா காஃபிருடைய உள்ளத்தில் அச்சத்தை தான் போட்டது. அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முடிவு செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த அச்சம், பயம் அவர்களை மக்காவுக்கு திரும்ப வைத்தது என்பதை பார்க்கின்றோம். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து, ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வஃபத்லின் லம் யம்ஸஸ்ஹும் ஸூ வத்தபஉ ரிض்வானல்லாஹ் வல்லாஹு ذூ ஃபத்லின் அதீம். ஆகவே அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையையும் பாக்கியத்தையும் பெற்று திரும்பி வந்தார்கள். எதிரிகளை எதிர்கொள்வதற்கு சென்றாலும் எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட அச்சம் அவர்கள் மக்காவிற்கே சென்று விட்டார்கள். அவர்கள் எத்தகைய தீங்கும் அவர்கள் அணுகவில்லை அல்லாஹ்வுடைய தூதரையோ சஹாபாக்களையோ. ஏன்? அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தையே பின்பற்றி சென்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொருளை விரும்பி செல்லவில்லை, அவங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் அவங்க பின்பற்றி சென்றார்கள். அல்லாஹோ மகத்தான கொடையுடையவன், ஆகவே பொருளையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அளித்தான். இவ்வாறு அந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இது ஒரு வலிமையான பிரார்த்தனை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதே போன்று ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை நாம் இந்த வரலாறுகளின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். எனவே நமது வாழ்விலும் நெருக்கடிகள் வருகின்ற போது நாம் மறக்காமல் கூற வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான். நீங்கள் சூரத்து தௌபாவை எடுத்து படித்து பாருங்கள். 128, 129 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, நம் தூதர் ஒருவர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கிறார். அவர் உங்களில் உள்ளவர்தான். உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தமாகவே இருக்கும். அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்புடையவர், உங்கள் நன்மையே பெரிதும் விரும்பக்கூடியவராகவும் நம்பிக்கையாளர்களாய உங்கள் மீது மிக்க இரக்கமும் கருணையும் அன்பும் உடையவராகவும் இருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு உம்மத்தின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். இதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இதற்கு பிறகும் நபி அவர்கள் உம்மை பின்பற்றாது விலகிக் கொண்டால் நீங்கள் அவர்களை நோக்கி கூற வேண்டியது என்ன? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லை. என் காரியங்கள் அனைத்தையும் அவனிடமே நான் நம்பிக்கை வைத்து ஒப்படைத்து விட்டேன். அவன் தான் மகத்தான அரிஷின் அதிபதி ஆவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகள் உள்ளத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய வலிமை மிக்க வார்த்தைகளாக இருக்கின்றன. இது ஒரு மிக முக்கியமான ஒரு துஆவாக, பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது வாழ்விலும் நாம் நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்று வரும்போது அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அவனை முன்னோக்கியவர்களாக ஓத வேண்டிய வார்த்தைகள் தான் இவைகள்.